அண்மை செய்தி சென்னை கோடம்பாக்கத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் சூதாட்ட விடுதி குறித்த செய்தியை காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை கோடம்பாக்கத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் சூதாட்ட விடுதி குறித்த சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக இது குறித்து நாம் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். இப்ப கோடம்பாக்கம் பகுதியில் சட்டவிரோதமாக சூதாட்ட விடுதி செயல்பட்டு வருவதா ஒரு சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக காவல்துறை தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது? தற்போதைய நிலவரம் என்ன? நிச்சயமாக தமிழகத்தில் இந்த சூதாட்ட கிளப் என்பது தடை செய்யப்பட்ட கிளப், முழுவதுமாக இந்த சூதாட்ட கிளப் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் சென்னையில பரவலாக பல்வேறு இடங்கள்ல சட்டவிரோதமா சூதாட்ட கிளப் என்பது நடைபெற்று வருகிறது. சென்னை கோடம்பாக்கம் ஆற்காடு சாலையில் இருக்கக்கூடிய ஒரு வணிக வளாகத்துல ஃபைவ் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப் என்ற பெயரில் சட்டவிரோதமாக ஸ்போர்ட்ஸ் கிளப் என்ற பெயரில் சூதாட்ட கிளப் நடைபெற்று வருகிறது. இதை சுபாஷ் மற்றும் பிரவீன்குமார் என்பவர்கள் இந்த சூதாட்ட கிளப் நடத்திட்டு வராங்க. உள்ள ஸ்போர்ட்ஸ் கிளப் என்றாலே கேரம் போர்டு, செஸ் உள்ளிட்ட விளையாட்டுகள் தான் நடக்கணும். ஆனா இதுல நேருக்கு மாறா சூதாட்டமும் அதே போல சட்டவிரோத லாட்டரி சீட்டு விற்பனையும் நடைபெற்று வருகிறது. இந்த சுபாஷ் என்பவர் ஏற்கனவே மாங்காடு பகுதியில் சட்டவிரோத லாட்டரி சீட்டு விற்பனை செய்யப்பட்டதுல கைது செய்யப்பட்டாரு. அந்த இடத்துல இருந்து இடம்பெயர்ந்து தற்போது இந்த வணிக வளாகத்துல சூதாட்ட கிளப்புடன் சேர்ந்து இந்த சட்டவிரோத லாட்டரி சீட்டு விற்பனை நடைபெற்று வருகிறது. இந்த பகுதியில ஏராளமான நபர்கள் இந்த சூதாட்ட கிளப்புக்கு வரதுனால அவர் தங்களோட வாழ்வாதாரத்தை இழந்துட்டு வராங்க. இது மட்டும் இல்லாம ஆட்டோ ஓட்டுநர்கள், ரிக்ஷா ஓட்டுநர்கள் என ஏராளமானோர் இந்த சட்டவிரோத லாட்டரி சீட்டுகளையும் வாங்கி வருவதனால அவங்களோட வாழ்வாதாரம் முழுமையா அழிஞ்சிட்டு வருது. இது தொடர்பாக பல முறை புகார் கொடுத்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. குறிப்பா இந்த பிரவீன்குமார் என்பவர் ஒரு போலியான நீதிமன்ற உத்தரவை காண்பித்து இது சட்டம், அதாவது நாங்க முறைப்படி நடத்தி வருகிறோம் சொல்றாங்க. ஆனால் சூதாட்ட கிளப் என்பது தடை செய்யப்பட்டது. ஆனால் அதை பொருட்படுத்தாமல் காவல்துறையினும் அதை பற்றி கண்டுகொள்ளாமல் தற்போது ரொம்ப சர்வ சுதந்திரமாக ஒரு பிரதான சாலை, ஆற்காடு சாலை என்பது ஒரு பிரதான சாலை, அந்த சாலையில் இருக்கக்கூடிய வணிக வளாகத்துல இந்த சட்டவிரோத சூதாட்ட கிளப் நடைபெற்று வருது. இதை உடனடியா தடை செய்யணும், மூடணும். இதனால பல ஆயிரக்கணக்கானோர் தங்களோட வாழ்வாதாரத்தை இழந்துட்டு வராங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதுவரை காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆனால் குறிப்பாக சென்னை முழுவதும் சூதாட்ட கிளப்பை மூடிவிட்டோம் என காவல்துறையினர் தெரிவித்தாலும் தியாகராய நகர், கோடம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சர்வ சுதந்திரமாக இந்த சூதாட்ட கிளப் என்பது நடைபெற்று வருகிறது. இதை உடனடியாக மூட வேண்டும் என பொதுமக்கள் மத்தியில் கோரிக்கை எழுந்திருக்கிறது. பூர்ணிமா, தகவல்களை வழங்கியமைக்க நன்றி ராம்குமார்.